பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனிதர்களாகிய நானும் நீங்களும் படைக்கப்பட்டதின் முக்கிய நோக்கம் என்ன? மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருப்பதின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், நம்மை படைத்த தேவனை நாம் மகிமைப்படுத்தவும் அவரோடு மகிழ்ந்து என்றென்றைக்கும் களி கூறவுமே ஆகும். ஆம், இதை குறித்து தேவனுடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அது மட்டுமல்ல, சங்கீதம் 73 25 26ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். ஆகவே இந்த வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது, மனிதர்களாகிய நானும் நீங்களும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருப்பதின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், நம்முடைய தேவனை நாம் மகிமைப்படுத்தவும் என்றென்றைக்கும் அவரோடு மகிழ்ந்து களி கூறவுமே ஆகும்.